வாழ்க வளமுடன். அன்னை பாலா திரிபுர சுந்தரியின் கருணையினால் இந்த உலக மக்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கட்டும். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சில வழிபாடுகளை பற்றி. எந்தவித வழிபாடுகள் செஞ்சால் நம்முடைய கஷ்டங்கள் தீரும் அப்படின்னு இது வரைக்கும் நம்ம பார்த்துருப்போம். இந்த வழிபாடு நமக்கு நாமே செஞ்சுக்கக்கூடிய ஒரு வழிபாடு, செலவு இல்லாமல், பெரிய பண விரயங்கள் இல்லாமல் செய்யக்கூடிய வழிபாடு. இப்போது ஜாதகத்தில் ஒரு குறிப்பிட்ட தசாபுத்திகள் போயிருக்கும். அதாவது 6, 8, 12 தசாபுத்திகள் போயிட்டு இருக்கும்போது பொருளாதார விரயங்கள் ஏற்படும், மருத்துவ செலவுகள் வந்துடும், தேவையில்லாத சில தடைகள் நம்மளுக்கு வந்துகிட்டு இருக்கும். இது ஜாதக ரீதியாக நம்மளுக்கு வரக்கூடியது தான். ஏன் வருது அப்படின்னாக்கா, நம்மளுடைய முன்னோர்களுடைய கர்ம வினை பிரகாரம் இந்த நேரத்தில் இன்னாருக்கு மகளாக பிறந்து இந்த குறிப்பிட்ட தசாபுத்தி காலங்களில் சில பூர்வ புண்ணிய கர்மவினை பிரகாரம் சில சங்கடங்களை, கஷ்டங்களை அல்லது லாபங்களை அனுபவிக்க வேண்டியது வரும் அப்படிங்கிறது விதி. இது எதுலையும் நம்மளால் மாற்ற முடியாது. அவங்கவுங்களுடைய கர்மவினை பிரகாரம் அவங்களுக்கு அந்தந்த காலத்தில் குறிப்பிட்ட நிகழ்வுகள் நடக்கணும் அப்படிங்கிறது விதி. அதன் பிரகாரம் நடந்துக்கிட்டு தான் வரும். சரி, இதை குறைக்கிறதுக்கு உண்டான வழி தீர்க்க முடியாது அப்படின்னு சொல்லி நல்லா தெரியும். இதில் ஏதாவது கொஞ்சமாவது ஒரு சிறு பகுதி குறைச்சா நிம்மதியாக இருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி நம்ம கேட்குறப்ப தான் இந்த பரிகாரங்கள் நம்மளுக்கு வந்து சேர்ந்தது. குறிப்பிட்ட யாகங்கள், குறிப்பிட்ட மந்திர உச்சாடனங்கள் செய்யும்போது அந்த உடம்புக்கு அந்த தேவையில்லாத நெகட்டிவான கதிர்வீச்சுகளை விளக்கக்கூடிய தன்மை அந்த மந்திர உச்சாடலுக்கு உண்டு, அந்த ஒலிக்கு உண்டு அப்படின்னு சொல்லலாம். இப்போது நம்ம சொல்லக்கூடிய பரிகாரங்கள், ஒரு வழிபாடு அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் வித்தியாசமானதாக இருக்கும். இதை முன்னாடி செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறது படிச்சிருக்கோம். ஆனால் பெரிய லெவலுக்கு இதை வந்து நம்ம பண்ணலை. நம்ம அதை அப்படி விட்டுட்டோம். ஏன்னா எப்போவுமே நம்மளை நம்புறதில்லை. அதுதானே நம்மளுடைய தாழ்வுக்கும் கீழே இறக்கத்துக்கு உண்டான காரணம். என்னைக்கு ஒரு மனிதன் தன்னை நம்பி முயற்சி பண்ணி முன்னேறானோ அவன் மேலே வந்துடுற. அப்படி கோடீஸ்வர யோகமும் கிடைக்குது. ஆனால் அதே சமயத்தில் தன்னை நம்பாமல் மற்றவங்களை சார்ந்து, மற்ற பொருள்களை சார்ந்து இருக்கக்கூடியவங்க கொஞ்சம் நம்ம கீழே இறங்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ சொல்லுவோம் இல்லையா, எனக்கு யாரும் உதவி பண்ண மாட்டேங்கிறாங்க, எனக்கு எந்த வேலையும் கிடைக்க மாட்டேங்குது, எனக்கு பொருளாதார வசதி ரொம்ப கம்மி, நான் மட்டுமே ஏழையாக இருக்கேன், கடவுள் வந்து என்னை மட்டுமே ஏழையாக படைச்சிருக்கிறார், இவ்வளோ கஷ்டம் கொடுக்கறதுக்கு கடவுளுக்கு என்ன கல் நெஞ்சமோ தெரியல அப்படின்னு சொல்லி பல விதமாக நாம் கடவுளை திட்டுறத நம்ம நேரடியாக பார்க்குறோம். நானே திட்டிருக்கோம், கஷ்டம் வந்த காலங்களில் திட்டிருக்கோம். அப்போது கொஞ்சம் யோசித்து பார்க்கும்போது இது வந்து தப்புன்னு நம்மளுக்கு புலப்படும். அப்போது என்ன நம்மளுக்கு விதிக்கப்பட்டதோ அது நடக்குது. அதை மாற்றுறதுக்கு உண்டான அதிகாரம் யாருக்கும் இல்லை. ஆனால் குறைக்கக்கூடிய அதிகாரம் உண்டு. எந்த விதம் மூலிமா? ஒரு பரிகாரங்கள் மூலிமா. எப்படி பரிகாரங்கள் பண்ணணும், என்ன மாதிரி வழிபாடுகள் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு சிம்பிளான, ஒரு செலவில்லாமல், பண விரயங்கள் ஆகாமல் நம்மளால் இந்த பரிகாரத்தை பண்ணிக்க முடியும். இதுதான் நம்மளுக்கு நாமே பண்ணிக்கக்கூடிய ஒரு பரிகாரம் சொல்லலாம். இப்போது ஒரு யாகம் பண்ணுறோம், ஒரு மிகப்பெரிய யாகம் பண்ணுறோம், ஏதோ ஒரு ஆயுஷ்வாமமே பண்ணுறோம். இப்போது ஆயுஷ்வாமம் பண்ணும்போது அந்த மந்திர உச்சாரணங்கள், அந்த பூஜை முறை ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் பண்ணுறோம். அந்த வைப்ரேஷன், அதையாவது அந்த தேவையில்லாத பிரச்சனைகள் வரக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி நம்ம உடம்புல உள்ளே இருந்தது அப்படின்னா அதை வந்து வெளிக்கொண்டு வரக்கூடிய ஆற்றலும், அதை தடுக்கக்கூடிய ஆற்றலும் அந்த மந்திர உச்சாரணலுக்கு உண்டு. யாகத்தில் கொடுக்கக்கூடிய அந்த சமித்துகள் மூலியமாகவும் நம்மளுடைய ஆன்மாவுக்கு அது வந்து சேரும் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. சரி, இப்படி செய்கிறது மிகப்பெரிய பலம்தான். அவங்களுக்கு உண்டான பாதுகாப்பு கவசத்தை அந்த யாகம் அவங்களுக்கு கொடுத்துரும். சரி, எத்தனை நாளைக்கு கொடுக்கும்? 6 மாதம், 1 வருஷம்,
ஒரு 3 வருஷம் முடிஞ்சது அப்படின்னா அந்த இதோட பலம் வந்து குறையும் இல்லை. அப்போ மீண்டும் அந்த தாக்கம் நம்ம உடம்புகள் இருக்கத்தானே செய்யும். அப்போது இதை நான் வந்து தவறுன்னு சொல்லவில்லை. அது முழுக்க முழுக்க நம்மளுடைய நம்பிக்கையை அதிகம் பண்ணி நம்ம ஒரு பாதுகாப்பு வளையம் போட்டுக்கிறோம். அந்த உச்சாரணங்களும் வைப்ரேஷன்களும் ஒளி மூலயமாகும். இது சாத்தியம்தான். இது ஒரு விதம். இன்னொரு விதம் சொல்லி இருக்குது சிம்பிளாக. இவ்வளோ பெரிய விரயங்கள், அதாவது இந்த மாதிரி யாகங்கள் பண்ணுறதுக்கு நிறைய செலவுகள் ஆகும், பண வசதி நிறைய வேணும் அப்படிங்கிறத கருத்தில் வச்சுக்கணும். எல்லாரும் போய் ஒரு ஆயுஷோமம் பண்ணி வச்சுட்டு வந்துட முடியாது, ஒரு சுதர்சனோமம் பண்ணிட முடியாது. ஆனால் அதுவே நம்மளுக்கு நாமே பண்ணும்போது, சிம்பிளாக பண்ணும்போது இதனுடைய பண விரயங்கள் குறையும். ரெகுலராக நம்ம பண்ணிக்கிறது, நேரம் காலம் இல்லை, எப்போவுமே அந்த பிரம்ம முகூர்த்தம் சொல்லக்கூடிய நாளில் நம்ம பண்ணிக்கிறது. எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் ஒரு சின்ன ஒரு விளக்கம். இப்போது மகாபாரதத்தில் கிருஷ்ணர் உங்களுக்கு தெரியும், அவர் அர்ஜுனனுக்கு தன்னுடைய விஸ்வரூப தரிசனத்தை காமிச்சார் அப்படின்னு சொல்லி. அந்த விஸ்வரூப தரிசனம் அப்படிங்கிறது என்னன்னாக்கா, எல்லாமே நாம இருக்குன்னு சொல்லி, எல்லாமே நானே இருக்கேன், நீ எல்லாம் ஒன்றும் பண்ணிட்டேன்னு சொல்லி சொல்லாத, நீ ஒருத்தரை கொலை பண்ணிட்டேன்னு சொல்லியோ ஒருத்தருக்கு துரோகம் பண்ணிட்டேன்னு சொல்லியோ நினைக்க வேண்டாம். அதை செய்ய சொன்னதும் நான், செய்யறதும் நான், நீ வெறும் கருவி மட்டும்தான் அப்படின்னு சொல்லுவார். அந்த விஸ்வரூப தரிசனம் அப்படிங்கிறது அனைத்துமே நாம இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்மளுக்கு உணர்த்தக்கூடிய ஒன்று. அப்போது இந்த பஞ்சபூதங்களால் ஆன இந்த உடம்புக்கு எல்லாமே ஏற்கனவே இந்த உலகத்தை முழுக்க படைக்கப்பட்டிருக்கு. என்னென்ன வேணும், என்னென்ன இந்த உங்களுக்கு கிடைக்கணும், எந்தெந்த நேரத்தில் என்னென்ன உணவு சாப்பிடணும், எந்த நேரத்துக்கு எந்த சுகத்தை அனுபவிக்கணும், எந்த நேரத்துக்கு கஷ்டப்படணும் அப்படிங்கிறது ஏற்கனவே விதிக்கப்பட்ட ஒன்று, ஏற்கனவே எழுதி வச்சிருக்கு. அதன் பிரகாரம் தான் இந்த லைன் கொண்டுட்டு போகும். அப்போது எல்லாமே நாம இருக்கிறப்போ, பிரபஞ்சமும் நாமளாக இருக்கிறப்போ, நம்மளுடைய உயிரும் பிரபஞ்சமும் ஒன்று கலந்து இணைஞ்சு இயங்கிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலை தானே இப்போ நம்ம இப்போ இருக்கிறோம். அதுபோல தானே நம்மளுக்கு இருக்கும். இல்லைன்னா வேற எப்படி உயிர் இயங்கும்? இயங்கிறதுக்கு வழி இல்லை. எங்கேயோ ஒரு சுவிட்சு வேணும் இல்லை, அது பிரபஞ்சத்திட்டு இருக்குது. அங்கிருந்து வந்தது தான் இந்த உயிர், சின்ன உயிர், அவ்வளோதான். அப்போது இந்த பிரபஞ்சத்தால் ஆக்கப்பட்ட உடம்பை நாம் சரிவர மதிக்கிறது இல்லை, பார்க்கறது இல்லை, கவனிக்கிறது இல்லை. அப்போ என்ன பண்ணும்? உடம்பு தன்னை யாரும் கவனிக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லி போட்டு அதனோட வேலையை நிப்பாட்டுறது இல்லைங்க. இந்த உடம்புக்கு சொந்தக்காரனே இந்த உடம்பு சரியாக கவனிக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லி உடம்பு தான் ரத்த ஓட்டத்தை நிப்பாட்டுறது இல்லை, ஹார்ட் துடிச்சிட்டு இருக்கிறத குறைக்கிறது இல்லை, நுரையீரல் தன்னோட வேலையை நிப்பாட்டுறது இல்லை. அது தன்னோட வேலையை, கடமையை ஒரே சீராக ஒழுங்கு அமைப்பு ஏற்றிருக்க பணி செஞ்சிட்ருக்குது. அப்போது இந்த உடம்பை எவ்வளோ தூரத்துக்கு நம்ம மரியாதை கொடுக்கணும், எந்த அளவுக்கு நம்ம பார்த்துக்கணும் அப்படிங்கிறது முறை தானே. அதுதானே சரி. அப்போ தானே சரியாக வரும். சரி, உடம்பு என்ன பண்ணுறது? இது எப்படி காசு பணம் கொடுக்கும்? எனக்கு தேவையான இன்றைக்கி 10 லட்ச ரூபா கடன் இருக்குது, இது எப்படி போய் உடம்பு கொடுக்கும்? சரி, இப்படி கேள்வி வரும் இல்லையா? இந்த 10 லட்ச ரூபா கடன் யாரால் உருவாக்கப்பட்டது? இயற்கையினாலையா? இந்த பிரபஞ்சத்து மூலியமாவா? இல்லை, மனிதனுடைய மனதின் மூலியமாக. ஆசைகள் அதிகமாகும்போது கடன் ஆகுது. தேவைக்கு அதிகமாக, ஆடம்பரத்திற்காக நாம் பண்ணக்கூடிய ஒவ்வொரு செயலும் நம்மளுக்கு அதிக கடனை நம்மளுக்கு உருவாக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். இப்போது அந்த காலத்தில் சாதாரண ஒரு ஓலை குடிசையில், இந்த மாதிரி ஒரு ஓலை குடிசை உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஓலை குடிசையில் தானே நம்ம குடியிருந்தோம். அன்னைக்கும் வாழ்ந்தோம், அன்னைக்கும் சாப்பிட்டோம், அன்னைக்கும் நம்மளுக்கு உடல் ஆரோக்கியமாக தான் இருந்தது. ஆனால் இன்றைக்கி அப்படி அல்ல. தரமான காங்கிரீட் போட்ட வீடு வேணும், அதுக்குள்ள ஆப்போசிட்டில் ஒரு பெரிய எல்இடி டிவி வேணும், பின்னாடி ஒரு சோபா வேணும்,
அப்படின்னு சொல்லி எண்ணங்கள் விரிவடைய விரிவடைய என்ன ஆகுது? பொருளாதார பற்றாக்குறை ஏற்பட்டு போகுது. அதை நம்ம தானே உருவாக்கிக்கிறோம், வேற யாரும் இல்லை. வேற யாரும் நம்மளுக்கு வந்து கடனை பண்ணிட முடியாது. நம்மளை அழிச்சுக்கிறதுக்கு நாமளே காரணம். வேற யாரையும் காரணம் சொல்ல முடியாது. அவங்க கெடுத்துட்டாங்க, இவங்க கெடுத்துட்டாங்க, அந்த சாமிகிட்ட போகணும் சரி வரல, இந்த சாமிகிட்ட போகணும் சரி வரல, இதெல்லாம் இல்லை. இவங்கெல்லாம் நம்ம வழிநடத்தக்கூடிய பிரபஞ்சத்திலிருந்து நமக்காக விதிக்கப்பட்ட, நமக்காக அனுப்பப்பட்ட ஒரு உயர்நிலை ஆத்மா, தெய்வங்கள். இதுகிட்ட என்ன கேட்கணும் அப்படிங்கிறது ஒரு முறை இருக்கு. அப்போ அந்த முறை தவறி நம்ம போய் கேட்கும்போது அது ஒன்றும் பண்ண முடியாது, அவங்க ஒன்றும் பண்ண முடியாது. நம்மளுக்கு எங்கே போய் 10 லட்ச ரூபா பணம் கொடுப்பாங்க? அவங்க என்ன வேலைக்கா போகிறாங்க? இல்லை அவங்க சம்பாதிக்க படிக்கிறாங்களா, ஃபைனான்ஸ் கம்பெனி நடத்துகிறாங்களா? இல்லை. அப்போது நம்முடைய கர்மவினை பிரகாரம் நடக்கிறத, நம்மளுடைய கர்ம வினை எங்கே உட்கார்ந்துருக்கோ, எந்த இடத்துக்கு பதிவாக இருக்குதோ அந்த இடத்துக்கே நம்ம வந்து சொல்லி நிவர்த்தி பண்ணிக்கணும். எப்படி அப்படிங்கிறது தான் இந்த பரிகாரம். சரி, எந்த விதமான பரிகாரம் அப்படிங்கிறத பற்றி இது பெரிய சொல்லிக்கிட்டே போகலாம், பரிகாரங்களை வந்து சொல்லிக்கிட்டே போகலாம், இது எப்படி பண்ணுறது அப்படின்னு. இப்போது நாம் ஒரு நம்ம ஒரு பரிகாரத்தும் பண்ணுறோம். எப்படி பரிகாரம் பண்ணுறோம்? பூஜா முறைகள், வழிபாடு, தேங்காய் பழம் உடைக்கிறோம், கண்ணை மூடி கடவுள்கிட்ட நம்ம வேண்டிக்கிறோம். அதே போல் எப்படி அந்த கடவுள்கிட்ட நம்ம வேண்டிக்கிறோமோ, ஒரு தெய்வத்துக்கிட்ட, ஒரு குலதெய்வத்துக்கிட்ட போய் நம்ம நல்ல இந்த குடும்பத்தோ, என் குடும்பம், என் குழந்தைய, என்னுடைய வம்சாவளி இதெல்லாம் நல்லா வச்சிருன்னு சொல்லி வேண்டிக்கிறோமோ, அதே போல் ஒரு நம்ம உட்கார்ந்தா நம்ம சைஸுக்கு ஒரு கண்ணாடி, இந்த பிரேம் அளவுக்கு ஒரு கண்ணாடி, அதிகபட்சம் ஒரு 2 அடி வருமா, 2 அடி அல்லது அகலம் வந்து ஒரு 1.25 அடி வரும் நம்மளுக்கு ஒன்று. இந்த அகலத்தில் ஒரு கண்ணாடி முன்னாடி வாங்கி வச்சுக்கணும். எவ்வளோ தூரத்துக்கு? ஒரு 3 அடிக்கு 3 அடி தூரத்தில் டிஸ்டன்ஸில் நம்ம உருவம் கரெக்டாக இந்த பிரேமில் தெரிகிற மாதிரி வச்சுக்கணும். அப்படி வச்சுக்கிட்டு அந்த உருவத்தை உங்களையவே நீங்கள் அதில் பார்க்கலாம் இல்லையா? கண்ணாடி அது தானே பிரதிபலிக்கக்கூடியது, என்ன உண்மையோ அதை காமிக்கக்கூடியது தான் கண்ணாடியோட குணம், மாற்றி காமிக்காது. அப்போது நம்மளை அது காமிக்கும். நல்ல கொஞ்சம் நேரம் பாருங்கள் அதையே, நம்ம தான் அது. நம்ம அசால்ட்டாக கண்ணாடி பார்த்துட்டு போயிடுறோம், தலை சீவிக்கிட்டு, தலை வாரிக்கிட்டு, பொட்டு வச்சுக்கிட்டு, பூ வச்சுக்கிட்டு நம்ம போயிடுறோம். பட் ஆனால் ஒரு அமைதியான நேரத்தில், ஒரு சாயந்தரம் ஒரு 6 மணிக்கு மேலே எந்த வித சலனமும் இல்லாமல், முக்கியமாக இந்த செல்ஃபோனெல்லாம் கொஞ்சம் ஆஃப் பண்ணி வச்சுட்டு அமைதியாக ஒரு இடத்துக்கு உட்காந்து, ஒரு ரூமில் உட்காந்து இந்த கண்ணாடி ஆப்போசிட்டில் வச்சு கொஞ்ச நேரம் அது பாருங்கள். அந்த உருவத்தை, நம்மளை, உங்களை நீங்களே பார்க்கும்போது ஒரு வித்தியாசமான உணர்வு தோணும். அதை கொஞ்ச நேரம் பார்த்துக்கிட்டு இருங்க. அப்படியே என்ன ஆகும்? ஒரு வித்தியாசமான உணர்வு தோன்றி, அதுக்கப்புறம் நம்ம உடம்பு இப்படித்தான் இருக்கா, நம்ம கண் இப்படித்தான் இருக்கா, மூக்கா இப்படித்தான் இருக்கா, கண் இப்படித்தான் இருக்கா அப்படிங்கிற ஒவ்வொரு பார்ட்டாக பாருங்களேன். இந்த உருவம் உருவாக்கப்பட்டது எப்படி அப்படிங்கிற தலைப்பகுதியும், கால் பகுதியும், கண் பகுதியும், வாய்ப்பகுதி மிக லட்சணமாக தெரியும் நம்மளுக்கு. சரி, இப்போ இது என்ன பண்ணுறது பார்த்துக்கிட்டு இருந்து அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? அந்த நல்ல நிமிர்ந்து இப்படி ஸ்ட்ரைட்டாக உட்காந்து, முதுகு தண்டு நேராக வச்சு, கையை 2ஐயும் இப்படி கோர்த்து வச்சுக்கிட்டு கொஞ்ச நேரம் அந்த உருவத்தை நம்மளை எங்கே பார்க்குறோம் அப்படின்னாக்கா, ஒன்று மூக்கோட நுனிப்பகுதி பார்க்கலாம், அல்லது ஆக்கினா சக்கரம்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துக்கு நம்ம பார்க்கலாம். அந்த இடத்துக்கு நம்மளுடைய புருவ மத்தியை நாமளே பார்க்குறோம். கொஞ்சம் நேரம் அப்படியே பாருங்கள். இந்த உருவம் ஒரு மாதிரி ஒரு அமைதி நிலைக்கு கொண்டுகிட்டு வரும். இந்த உருவத்தை பார்க்கும்போது சத்தமில்லாமல் ஒரு 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 புள்ளியில், ஒரு நேர்கோட்டில், இப்படி ஒரே நேர்கோட்டில் வர மாதிரி கொண்டுகிட்டு வரும். கொஞ்ச நேரம் கண் வலிக்கிற மாதிரி இருக்கும், ஒரு கண் ஒரு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி இருக்கும்போது கண்ணை கொஞ்சம் நேரம் மூடுங்க. மூடி அந்த பிம்பம் தெரிஞ்சது இல்லையா நம்மளுக்கு கண்ணாடியில், அந்த உருவம் வந்து ஒரு மாயக்கண்ணால் பார்க்குறோன்னு சொல்லுவியா, 3வது கண்ணால் பார்க்குறது. அந்த உருவம் எப்படி இருந்தது இப்போ உங்களுக்கு தெரியும் இல்லையா? முடி இப்படின்னு, உருவம் இப்படி,
போட்டு வச்சுருந்தோம், கண்ணாடி போட்டிருந்தோம், இப்படி நம்மளுக்கு தெரியும் இல்லையா? அதையே கண்ணை மூடி ஒரு 2-3 நிமிஷம் கவனிங்க. மீண்டும் கண்ணை திறந்து அந்த உருவத்தை பாருங்கள். ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் போதும். கண்ணை மூடி மீண்டும் ஒரு 2 நிமிஷம் கவனிங்க, 3வது கண் மூலியமா. இப்படி கவனிச்சுட்டு வரும்போது உடம்புல இருந்து ஒரு விதமான ஒரு மேக்னெட் பவர் நல்லா கீழே இறங்குறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். ஆரம்பத்தில் நீங்கள் பண்ணக்கூடிய முதல் ஸ்டேஜ் இதுதான். அப்புறம் கொஞ்ச நேரம் உட்காந்தா கால் வலிக்கிற மாதிரி இருக்கும். கால் கொஞ்சம் மாற்றி பண்ணி எண்ணங்கள் டக்குன்னு வேறு பக்கம் போகிறதுக்கு ஆரம்பிக்கும். வேறு எண்ணங்கள் என்ன காலையில் வடிஞ்சு போச்சு, சாப்பாடு செய்யணும்னு சொல்லி பெண்களோ, இல்லை அந்த பிஸ்னஸை போய் பார்க்கணும், பணம் வாங்கணும், பணம் கொடுக்கணும், இப்படிங்கிற மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்துட்டு போயிடும். அதை விட்டுருங்க. அதோட கிளியர் பண்ணி எந்திரிச்சு போதும். அதிகபட்சம் ஒரு 5 நிமிஷம் போதும் ஸ்டார்டிங்கில். இது வாரத்தில் ஒரு 3 நாள் கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி கவனிச்சுக்கிட்டே வரணும். இப்படி கவனிச்சுக்கிட்டே வர 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 நம்மளுக்கு அது பிடிக்கும். அந்த செய்யக்கூடிய கொஞ்சம் நேரம் போய் 5 நிமிஷம் உட்கார்ந்தா நல்லா இருக்குது, கொஞ்சம் மனசு ரிலாக்ஸாக இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியும். இதுதான் நம்மளுக்கு நாமே செஞ்சுக்கக்கூடிய வழிபாடு. பிரபஞ்சத்துக்கு கூட இந்த பஞ்சபூதம் கூட நாம் ஒன்றிணையக்கூடிய ஒரு வழி அப்படின்னு சொல்லலாம். என்ன நீங்கள் நினைக்கிறீங்களோ, என்ன ஆசைப்படுறீங்களோ அதைய தெளிவாக அவங்கக்கிட்ட சொல்லலாம். கண்ணை மூடி இருக்கிறப்போ இதை கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் 5 நிமிஷம் இப்படி விரிவடிச்சுக்கிட்டே கொஞ்சம் பேர் ஜாஸ்தி பண்ணிக்கலாம். நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் உட்காந்துருக்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்படி வர வர சரி என்ன ஆகும்? நம்ம உடம்பை திரும்பி நாமளே உள்நோக்கி பார்க்குறோம். அப்படிங்கிறப்போ உடம்பில் இருக்கக்கூடிய அந்த குண்டலினி சக்தி வேலை செய்கிறதுக்கு ஆரம்பிக்கும், ஆக்டிவேட் ஆகும். வேலை செய்ய ஆரம்பிச்சதுன்னா அது முதுகுத்தண்டு வழியாக மேலே ஏறி ஆக்கின சக்கரத்துக்கு வரும், அப்புறம் உச்சந்தலைக்கு வரும். இது இப்போது சடனாக நம்மளுக்கு வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இல்லை. முடிஞ்ச வரைக்கும் ஒரு குருநாதர் எடுத்துக்கிட்டு, ஒரு சரியான ஒரு குருவை எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி ஒரு பயிற்சியை நம்ம பண்ணிக்கிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் கொஞ்சமாக இது ஆட்டோமேட்டிக்காக குண்டலினி சக்தி மேலே எந்தெந்த இடத்துக்கு நம்ம பார்க்குறோமோ, எந்தெந்த இடத்துக்கு நிற்கிறோமோ, எந்த இடத்துக்கு நிற்க சொல்கிறோமோ அந்த இடத்துக்கு நிற்கும். அது கொஞ்சம் டைம் ஆகும். ஒரு குருவை வச்சு, ஒரு தீட்சை வாங்கக்கூடிய தன்மையில் இருக்கக்கூடிய ஒரு குருவை வச்சு நம்ம தீட்சை வாங்கிட்டு அந்த இடத்துக்கு பண்ணுறது இன்னும் கொஞ்சம் பலம். அப்படி பண்ணிக்கிட்டு வர 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 நம்மளுடைய பிரச்சனைகள் நம்மளுக்கே புரியறதுக்கு ஆரம்பிக்கும். அதுக்குண்டான சொல்யூஷன் தெரியும். இன்ன பண்ணால் இது சரியாகும், இப்படி நம்ம பண்ணது தப்பு, இதை நம்ம நிப்பாட்டணும், இந்த செலவுகளை குறைக்கணும், இந்த தொழிலை நம்ம செய்கிறது பிரச்சனை கொண்டே விட்டுரும், அதை குறைக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்காக தோணும். அதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் கொஞ்சம் அதிலிருந்து விலகலாம், அல்லது இன்னும் கொஞ்சம் என்ன தோணுதோ அதை நீங்கள் செய்யலாம். யாரையும் கேட்கணுங்கிற அவசியம் இல்லை, யாரும் உங்களுக்கு உதவி செய்யணுங்கிற அவசியம் இல்லை. எல்லாமே உங்களுக்குள்ளே இருக்குது, உங்களுக்கே அதுவே கிடைக்கும். எங்கே எப்போ கிடைக்கும் அப்படிங்கிறத அதுவாகவே தெரிவிக்கும். அந்த சமயத்தில் நீங்கள் அதை வாங்கிக்கலாம். சரி, இப்போ ஜாதகம் அப்படிங்கிறது இங்கே மாறுபடும் இல்லையா? அப்போ ஜாதகம் வேலை செய்யாது. அப்போ நடக்கிற தசா புத்திகள் நம்மளுக்கு வேறு மாதிரி இருந்தது அப்படின்னா நடக்கும். கோள்களுடைய கதிர்வீச்சு நம்ம உடம்பை பாதிக்கிறது நிஜம், அது விஞ்ஞான ரீதியான உண்மை. ஆனால் இது என்ன பண்ண முடியும் அப்படின்னாக்கா, பெரிய லெவலுக்கு வர்றதை நம்மளால் கட்டாயம் குறைச்சிக்க முடியும். ஒரு புள்ளியில் கொண்டு வந்து நிப்பாட்டிட முடியும். பெரிய பாதிப்புகள் நம்மளுக்கு வருவாது. இன்றைக்கி 1 லட்ச ரூபா நட்டம் அப்படின்னா கட்டாயம் நம்மளுக்கு 25,000 ரூபா நட்டத்தோடு நின்றும். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். அப்போது பெரிய லெவலுக்கு வர்றதை கட்டாயம் இதன் மூலிமா குறைச்சிக்க முடியும் அப்படின்னு சொல்லி. இது இன்னும் நிறைய பயிற்சிகள் இருக்குது. இது நம்ம ஒரு கண்ணாடி வச்சு பண்ணுறது மட்டும் நம்ம சொல்லியிருக்கோம். இன்னும் தீபம் இருக்குது, இன்னும் அந்த ஒரு சின்ன சின்ன பொருள்கள் மூலிமா நம்முடைய எனர்ஜியை அதிகம் பண்ணிக்க முடியும். நம்மளுக்கு என்ன தோணணும் அப்படிங்கிறத நீங்களாகவே சொல்லிக்க முடியும். உங்களுக்கு இந்த வழிபாட்டை கொஞ்சம் பயிற்சி எடுத்தோம் அப்படின்னாக்கா, சிறுகு சிறுகு கொஞ்சம் கொஞ்சமாக பயிற்சி எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னாக்கா, எனது முறையாக பண்ணும் இல்லையா?
அது எதையும் பண்ணி கசமுசன் பண்ணணும் அப்படின்னா தேவையில்லாத இடைஞ்சல்கள் நம்மளுக்கு உடம்பு கொள்ளலாம். பெருசாக ஒன்றும் நம்மளுக்கு உடம்பு பாதிச்சிடாது. சில குழப்பங்கள் இல்லை இந்த மைண்டு கான்சன்ட்ரேஷன் ஒரே இடத்துக்கு வர்றது கொஞ்சம் லேட் ஆகலாம், குறையலாம். அதனால் ஒரு சரியான குருநாதரை கண்டுபிடிச்சி அவங்களுக்கு அந்த தீட்சையை வாங்கிக்கிட்டு அந்த குண்டலினி சக்தியை மேலேற்றி கொடுக்கக்கூடிய தன்மையுள்ள ஒரு குருவை நம்ம தேடி கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம இதை பண்ணிக்கலாம். பண்ணும்போது உங்களுக்கு என்ன தேவையோ, என்ன உங்களுக்கு வரணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாமே உங்களை நோக்கி இழுக்கும். உடம்ப ஒரு காந்த களமாக மாற்றக்கூடிய பயிற்சி நம்ம இதுதான் வழிபாடு. என்ன வேணும், எந்த தொழில் செய்ய போகிறோம், இதை நான் எப்படி செய்யணும், எத்தனை பேர்த்த சேர்த்தணும், என்ன முறையில் நான் கொண்டுட்டு போனால் அதில் லாபத்தை பெற முடியும் அப்படிங்கிறத தெளிவாக உங்களுக்கு நீங்களே தெரிஞ்சுக்கலாம். சரி, இது பற்றி கொஞ்சம் விரிவான வீடியோ இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். மீண்டும் ஒரு அடுத்த பதிவில் பாலா.